ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கு வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதாவது ஆல்டால் கண்டென்சேஷன், அப்புறம் கன்னிசாரோ ரியாக்ஷன், பெர்கின் ரியாக்ஷன், நவநகல் ரியாக்ஷன் அண்ட் கிளைசன் ஸ்மித் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன், இப்போது இதில் ஆல்டால் அப்படின்னா என்ன? ஆல்டால் அப்படின்னா இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆல்டிஹைட், இன்னொன்று வந்து ஆல்கஹால். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளைபொருள், தட் இஸ் ப்ராடக்டில் வந்துட்டு ஆல்கஹாலும் இருக்கணும், ஆல்டிஹைடும் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்கக்கூடிய ஒரு அணு இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது. அது வந்து ஆல்டிஹைடாக இருக்கலாம் அல்லது கீட்டோனாக இருக்கலாம். ஸோ இன்னொரு ஆல்டிஹைடு கீட்டோன், ஒரு ஆல்டிஹைடு இன்னொரு ஆல்டிஹைடோடையோ அல்லது ஒரு கீட்டோன் இன்னொரு கீட்டோனோடையோ சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வினை. இந்த வினையில் வந்துட்டு காரம் அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு மூலக்கூறின் முன்னிலையில் தான் இந்த வினை நடக்கும். இது ஒரு கூட்டு வினை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு ஆல்டிகைடு இல்லைன்னா ரெண்டு கீட்டோன் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வினை. இந்த வினையில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் அல்லது பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைடு. இதில் வந்து நம்ம வந்து ஆல்டிகைடு எடுத்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைடு கிடைக்கும். இல்லை கீட்டோன் எடுத்து நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் கிடைக்கும். ஸோ நான் ரியாக்ஷன் எழுதுகிறேன், அதை பாருங்கள். இப்போது ஆல்ஃபா கார்பன் இருக்கணும், ப்ளஸ் இதுக்கு சொன்னேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ், சரிங்களா, OH மைனஸ் இருக்கணும். இந்த ஆல்ஃபா கார்பன் எதில் இருக்கலாம் அப்படின்னா கீட்டோன் இல்லைன்னா ஆல்டிகைடு. ஸோ ரெண்டு கீட்டோன் ரெண்டு ஆல்டிகைடு ரியாக்ட் பண்ணுது. அதில் காரத்தின் முன்னிலையில் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைடு இல்லை அப்படின்னா கீட்டோன். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அந்த விளைபொருள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அது ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஆல்டால் குறுக்க வினை விளைபொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரியாக்ஷன் கவனிங்க. இப்போது 2CH3CHO. இப்போ நான் வந்து அசிட்டால்டிஹைடு எடுத்திருக்கேன். இந்த அசிட்டால்டிஹைடு வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ், ஒரு காரத்தின் முன்னிலையில் இந்த வினை நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், CH3 இது அப்படியே பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகும் பொழுது நமக்கு CH, இந்த OH திரும்ப CH2 CHO. ஸோ இந்த மாதிரி ஒரு விளைபொருள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். இதை வந்து CH3 CHO திரும்ப CH3 CHO 2 டைம்ஸ் எழுதுவோம். இந்த CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தனியாக பிரிச்சுட்டேன். அது CH2 ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே சேரும் பொழுது பாருங்கள் CH3 CH இந்த OH சேர்ந்துருச்சு. தென் இந்த இடத்துல சேர்ந்ததுனால இந்த கார்பனுடன் இந்த கார்பன் பிணைஞ்சு இந்த CH2 OH CHO வந்துடும். தட் இஸ் இது வந்து ஆல்டிகைடு, இது வந்து ஹைட்ராக்சி குரூப். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இது ஆல்டால், இது ஆல்டால் அல்லது பீட்டா ஹைட்ராக்சி. இப்போ ஆல்டிகைடு கிடைச்சதுனால ஆல்டிகைடு. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதே போல் நீங்கள் கீட்டோனுக்கு எழுதும் போது CH3CO இது 2 டைம்ஸ் நம்ம எழுதியிருக்கேன். இதே போல் தான். ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் OH மைனஸ் தட் இஸ் பேஸ், காரத்தின் முன்னிலையில் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஏதாவது ஒரு காரத்தின் முன்னிலையில் இந்த வினை நடக்கும். அப்போ என்னாகும்? CH3. ஸோ இந்த கார்பனோட தான் இப்போ இந்த லிங்க் ஆகும் இல்லையா? ஸோ இந்த கார்பன்
ஒரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே CH2 ஆகிடும், தென் CO CH3. ஸோ ரெண்டு மூலக்கூறு இருக்கக்கூடிய CH3 CO CH3, அதாவது இந்த அசிட்டோன் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இதே போல் தான். இப்போ CH3 CO CH3 ப்ளஸ் CH3 CO CH3 இப்படிதான் நடக்கும் இல்லைங்களா. இப்போ இதில் இந்த ஒரு கார்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்பனை தான் இப்போ வந்து அட்டாக் நடக்கும். ஸோ இது வந்து சேர்ந்துருக்கு, அதான் இது. ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல இது பிரேக் ஆகி ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த O கூட சேர்ந்து OH மாறிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு CH3 அப்படியே தான் இருக்குது. CH3 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 அப்படி இருக்குது. இந்த CO கூட இந்த ஆக்சிஜனோட இந்த பிரேக் ஆன ஹைட்ரஜன் இங்கே சேர்ந்து இதை லிங்க் பண்ணிக்கும். அப்போ லிங்க் ஆனிச்சுன்னா இங்கே CH2 தான் இருக்கும். ஸோ CH2 CO CH3. ஸோ இந்த CO CH3 அப்படிங்கிறது ஒரு கீட்டோன் குரூப், இது வந்து ஹைட்ராக்சி குரூப். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஆல்டால் ப்ராடக்ட். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டை அசிட்டோன் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். டை அசிட்டோன் ஆல்டிஹைட். டை அசிட்டோன் ஆல்கஹால். ஸோ இது வந்து டை அசிட்டோன் ஆல்கஹால் அப்படிங்கிறது இது வந்து ஆல்டால் ப்ராடக்ட். வெரி சிம்பிள். இப்போ மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த கார்பன் அயான் நமக்கு உருவாகும், அதாவது கார்பன் எதிர் அயனி உருவாகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ கார்பன் அயான் வந்து உருவாகும், த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் அயான், அதாவது கார்பன் எதிர்மின் அயனி உருவாதல் தான் முதல் ஸ்டெப். அதாவது காரத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி அயன் இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஆல்டிகைடோட ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஒரு புரோட்டானை நீக்கிட்டு, அதாவது ஹைட்ரஜனை நீக்கிட்டு அதுக்கு எதிர்மின் சுமை வந்து கொடுத்துரும். அப்போ கார்பன் மேலே ஒரு எதிர்மின் சுமை உருவாகும். இதுதான் கார்பன் அயான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனைல் கார்பன் இருக்கு இல்லைங்களா, கார்பனைல் கார்பன் அணுவை தாக்கிட்டு அங்கே ஒரு எதிர்மின் அயனி உருவாகும். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இங்கே உருவாகும். இது வந்து எப்படின்னா ஒரு வலுவான ஒரு கருக்கவர் காரணியாக இருக்கக்கூடிய ஒன்று. அது வந்து ரெண்டாவது அசிட்டால்டிகைடு, 2 அசிட்டால்டிகைடு போடுறோம். ரெண்டாவது அசிட்டால்டிகைடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்பனை வந்து தாக்கிட்டு ஒரு எதிர்மின் அயனியை அங்கே உருவாகும். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானேற்றம், தட் இஸ் புரோட்டோனேஷன். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பில் நமக்கு விளைபொருள் கிடைச்சிடும். ஒரு எதிர்மின் அயனி இருக்கு இல்லைங்களா, அந்த எதிர்மின் அயனியை வந்துட்டு ஒரு புரோட்டனேஷன், நீரில் இருக்கக்கூடிய HOH, அந்த OH மைனஸ் அண்டு H ப்ளஸ். இப்போ இங்கே நீரில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டனை வந்து அது வாங்கிக்கிட்டு நமக்கு இது ஆல்டாலாக மாற்றிடும். ஸோ புரோட்டனேஷனில் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆல்டால் கிடைக்கும். ஸோ ஐ கேன் ரைட் த ரியாக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த OH மைனஸ் ப்ளஸ் இந்த இப்போ அசிட்டால்டிகைடு H, அதாவது CH3 CHOன்னு வச்சு CH3ல் நான் CH தனியாக பிரிச்சு H தனியாக பிரிச்சுட்டு HCH2ன்னு எழுதுகிறேன். தென் CH2 CHO CH2, அதாவது CH3 CHO தான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போது அது அண்டர்கோ. இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த வாட்டர் H2O ப்ளஸ் இது அப்படியே எழுது. இப்போ CH2 CHO. இப்போ இங்கேருந்து H ப்ளஸ் வெளியே போனால இட் காட் மைனஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ கார்பன் அயான் நமக்கு உருவாயிருக்கு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போது CH3 CHO இன்னொரு அசிட்டால்டிகைட், ரெண்டாவது அசிட்டால்டிகைட்
இது வந்து நமக்கு என்ன கடைசியாக கிடைச்சிது, கார்பன் அயான் கிடைச்சிது இல்லையா, CH2 CHO மைனஸ். இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்குது இல்லைங்களா. இப்போ இது வந்து இதில் சேரப்போகுது. இது தாக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஃபார்மேஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு ஆல்கஹாலில் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இது CH3 CH2 CHO அந்த அப்படி எழுதிட்டேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த கார்பன் இது வந்து இது ஆகும்போது இது வந்து ஒரு மின்சுமையாக மேலே போயிடும். தட் இஸ் மைனஸ். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். சரிங்களா. அடுத்து தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்ச பாட்டு அப்படி எழுதுங்க. CH3 ஸோ ப்ரோட்டானேஷன், ப்ரோட்டானேற்றம் சொன்னீங்களா. ஸோ இங்கே H+ வந்து இதில் சேரப்போகுது. ஸோ H+ வந்து அங்கே சேரப்போகுது. CH3 CH இங்கே அந்த ஓட OH, then CH2 CHO. So alcohol and aldehyde. So got aldol. It's very simple reaction mechanism. இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ அடுத்த ரியாக்ஷன் கன்னிசார ரியாக்ஷன். ஸோ கன்னிசார ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ அதில் ஆல்டிகைட் அதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாதப்போ அது வந்து கன்னிசார ரியாக்ஷன் மூலமாக அந்த வினை நடக்கும். ஓகேங்களா. ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லாதப்போ நமக்கு கன்னிசார ரியாக்ஷன் ஆனது நடக்கும். The aldehyde that have no alpha hydrogen atom, they undergo the Kannisaru reaction. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ரெண்டு வகையான மூலக்கூறு கிடைக்கும். ஸோ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இதில் ஆல்டிகைடில் ஒன்று. அடுத்தது கன்னிசாரு ரியாக்ஷனில் we got டூ ப்ராடக்ட். அதில் ஒன்று வந்து ஆல்கஹால், அதில் இன்னொன்று வந்து ஆசிட். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷனில் வந்துட்டு தட் ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரிங்கிங் அபவுட் தி கன்னிசாரு ரியாக்ஷன் வந்து 50% வந்து எப்பயுமே இதில் அக்வஸ் சொல்யூஷனாக எடுத்துக்குவோம். இல்லைன்னா ஒரு எப்படி சொல்லலாம், எத்தனோயிக் அல்கலி சொல்யூஷன் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எதன் முன்னிலையில் வந்து எந்த ரியேஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த காரணி வந்து இந்த வினையில் ஈடுபடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வினையில் வந்து இந்த எத்தனோலிக் அல்கலி ஒரு காரம், இந்த காரம் தான் வந்து நம்ம இங்கே ஒரு காரணியாக ஒரு ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் எழுதுகிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது HCHO. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மால்டிஹைட் ரியாக்டட் வித் ஒரு பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து HCOONA ப்ளஸ் CH3OH. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் ஃபார்ம், இது வந்து ஆல்கஹால் ஃபார்ம். ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு விளைபொருள் கிடைக்கும். இந்த கன்னிசாரு ரியாக்ஷன் வந்து மெயின்லி அப்ளிகபிள் டு அரோமேட்டிக் ஆல்டிகைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்னிசாரு ரியாக்ஷன் முக்கியமாக வந்து இந்த அரோமேட்டிக் ஆல்டிகைடுகளுக்கு வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லுவோம். அரோமேட்டிக் ஆல்டிகைட் அப்படின்னா இப்போ அரோமேட்டிக் ஆல்டிகைடுக்கு ஒரு ரியாக்ஷன் எழுதலாம். எக்ஸாம்பிள், இப்போது C6H5CHO reacted with sodium hydroxide. இதே போல தான் கிடைக்கும். C6H5
ஸோ CH2OH ப்ளஸ் இன்னொன்று என்ன ஆகுது C6H5COO. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து விளைபொருள் கிடைக்கும். ஸோ இதில் இது அசிட்டிக் ஃபார்ம், இது வந்து ஆல்கஹால் ஃபார்ம். ஸோ இந்த கன்னிசர்வ் ரியாக்ஷனில் வெரி இம்பார்ட்டன்ட், இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடாது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இன் தி ஆல்டிகைட். ஸோ இது கன்னிசர்வ் ரியாக்ஷனில் இன் விச் த 2 molecules ஆஃப் ஆல்டிகைட் நமக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ 2 வகையான அந்த ஆல்டிகைடு மாலிகூல் இன்வால்வ் ஆகும் பொழுது, 2 வகையான அந்த ஆல்டிகைடு மூலக்கூறுகள் வந்து இந்த வினையில் ஈடுபடும் பொழுது அதில் ஒன்று வந்து ஆல்கஹாலாகவும் இன்னொன்று வந்து ஆசிட்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பென்சால்டிகைடு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணி நமக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனிச்சு இல்லைங்களா. இப்போ இந்த ஒரு அரோமேட்டிக் ஆல்டிகைடை வந்து நம்ம ஒரு மெக்கானிசமாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து அதே போல் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்டு தேர்ட் 3 ஸ்டெப்ஸ் நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப்ஸ் ரியாக்ஷன், ஸோ ஸ்லோவாக நடக்கும். தேர்ட் ஸ்டெப் திரும்ப ஃபாஸ்ட். ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மிக வேகமாக நடக்கக்கூடிய வினையாகவும், ரெண்டாவது படி வந்து ஸ்லோவாகவும், தேர்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இப்போது மெக்கானிசம் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போது நான் இந்த பென்சின் அப்படிங்கிறத ஃபினைல், அதாவது BH, இந்த PH CHO இருக்குங்களா, அதை எப்படி எழுதலாம். ஸோ இதை பென்சால்டிகைட் இப்படி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் in presence of OH minus, இது வந்து ஃபாஸ்ட். இப்போ என்ன ஆகும்னா, ஸோ இது வெளியே போகும்போது இஸ் காட் லைக் திஸ். இப்போ இங்கே OH அப்படியே இருக்கும். ஸோ இங்கே H, ஸோ திரும்ப இங்கே CHO, தட் இஸ் திரும்ப அதே குரூப்புங்கிறது நமக்கு வந்து அட்டாக் ஆகும் இல்லையா. ஓகேங்களா. இப்போது இந்த OH இந்த மைனஸ் இருக்குங்களா, இது வந்து இங்கே வந்து சேர்ந்துச்சு. ஓகேங்களா. இந்த OH வந்து இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து திரும்ப ஒரு பென்சால்டிகைடு வந்து இன்வால்வ் ஹியர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ திரும்ப என்ன ஆகும் கவனிங்க. இப்போ இது வந்து திரும்ப இங்கே போயிடும். ஸோ அப்போது இது வந்து வெளியே போயிடும். அப்போ இது வந்து இதோட லிங்க் பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் சொன்னால் ஸ்லோ. ஸோ இத்தனை வேலை நடக்கும்போது இட் காட் ஸ்லோ ஸ்டெப்ஸ். இப்போ என்ன கிடைக்கும், ஸோ அங்கே போயிடும் இல்லையா. அப்போ இங்கே H இந்த கார்பன், இப்போ இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகிடும்னா இது வந்து O மைனஸ் ஆகிடும். ஸோ நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னா இஸ் ஆல்சோ திஸ் ஃபாஸ்ட். இப்போ இதில் நமக்கு 2 வகையான ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று வந்து PHCOO மைனஸ் ப்ளஸ் PHCH2 இல்லைங்களா, அது CH2 இந்த OH. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரீப்ளேஸிங் வந்து ஹைட்ராக்சி குரூப் அங்கேயும், ஸோ இங்கே COO இந்த ஹைட்ரஜன் மட்டும் அங்கே போய் சேர்ந்துச்சுன்னா H ப்ளஸ் ஆகிடும். இது CH2OH, இங்கே வந்து PHCOO, தட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் சோடியம் அசிட்டேட், அந்த மாதிரி சோடியம் பென்சோயேட் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இஸ் வெரி ரியாக்ஷன் வெரி ஈஸி ஒன். இது வந்து மெக்கானிசம் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும், சும்மா படம் மாதிரி பார்க்காதீங்க, நீங்கள் எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பெர்கின் ரியாக்ஷன்.
இப்போ இந்த பெர்கின் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் அன்ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆசிட் அன்ஹைட்ரைட் அப்படிங்கிறது ஒரு அமில நீரிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமில நீரிலியில் வந்துட்டு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இந்த ஆசிட்டிக் அன்ஹைட்ரைட், அசிட்டிக் நீரிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைட், இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைட் இது என்ன பண்ணுன்னா, தே ரியாக்டட் வித் ஒரு பென்சால்டிகைட், ஓகேங்களா? பென்சால்டிகைட் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு அமிலம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், தட் இஸ் ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆசிட், அதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள். சரிங்களா? தட் இஸ் அன்சாச்சுரேட்டட் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இவ்வளோதான் பெர்கின் ரியாக்ஷன். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ நமக்கு 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு அசிட்டிக் அன்ஹைட்ரைட் வேணும். அது வந்து ரியாக்ட் பண்ணும். இந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் தேவை. தட் இஸ் எதன் முன்னிலையில் இந்த வினை நடக்கும்? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன, சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு உப்பு, அதன் முன்னிலையில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு சோடியம் அசிட்டேட், தட் இஸ் CH3COONA. ஸோ இதன் முன்னிலையில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். நான் ரியாக்ஷன் எழுதுகிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போது C6H5CHO பென்சால்டிகைட், இது வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ஸோ CH3CO உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுகிறேன். இதுதான் 2 அசிட்டிக் அமிலத்திலேருந்து ஒரு நீர் மூலக்கூறை வந்து நம்ம நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு அசிட்டிக் அன்ஹைட்ரைட் கிடைக்கும். அசிட்டிக் நீரிலி. 2 அசிட்டிக் அமிலத்தில் நீர் மூலக்கூறை மட்டும் மேலே தூக்கிட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு அசிட்டிக் அன்ஹைட்ரைட், அதாவது அசிட்டிக் நீரிலி கிடைச்சிடும். அதுதான் இது. ஸோ இது ரெண்டும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CH3COONA, சோடியம் அசிட்டேட். சரிங்களா? இப்போ இதில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ C6H5CH double bond, then CHCO, C6H5CH double bond CHCOH. இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட். ஓகேங்களா? இது நமக்கு ஒரு சின்னமிக் ஆசிட், இது வந்து சின்னமிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட மெக்கானிசம் நான் இது சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். பட் இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ 1 2 3 and 4 5. ஸோ டோட்டலாக இதில் வந்து 5 ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மெக்கானிசம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் அயான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், கார்பன் அயான் உருவாகும். அதாவது இப்போ சோடியம் அசிட்டேட்லேருந்து இந்த உப்பு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து இந்த அசிட்டேட் அயனி வந்து இங்கே இருக்கக்கூடிய அமில நீரிலி இருக்கு இல்லைங்களா, அதாவது அசிட்டிக் அன்ஹைட்ரைட், அதில் கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜனை நீக்கிட்டு இங்கே கார்பனுக்கு வந்து ஒரு எதிர்மின் அயனி உருவாகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப கேட்டுக்கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு இடைநிலை சேர்மம் வந்து உருவாகும். இது செகண்ட் ஸ்டெப். எப்படி? இந்த எதிர்மின் அயனி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அதை பென்சால்டிகைடு இருக்கக்கூடிய கார்பனைல் தொகுதியோட ஒரு கருக்கவர் கூட்டு வினையை வந்து நடத்தும். ஸோ இங்கே ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்து அங்கே ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து உருவாகும். பென்சால்டிகைடு அது இருக்கக்கூடிய அந்த கார்பனைல் குரூப்போட ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் உருவாக்கும். சரிங்களா? தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு ஆல்டால் ரியாக்ஷன் எப்படி நடக்குமோ அதை மாதிரி நடக்கிறது அந்த தேர்ட் ஸ்டெப். இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடைநிலை சேர்மம் உருவானது அது வந்து புரோட்டானை வந்து
அதாவது புரோட்டனேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, புரோட்டான் ஏற்றம் அங்கே அடைஞ்சு ஒரு ஹைட்ராக்சி அமில நீரிலியை நமக்கு கொடுக்கும். ஒரு ஹைட்ராக்சி அமில நீரிலியை கொடுக்கும். இப்போது ஹைட்ராக்சி ஆசிட் அன்ஹைட்ரைடு அப்படின்னு கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அடுத்து 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அமில நீரிலி வந்து கிடைச்சது இல்லைங்களா, அதை திரும்ப ஒரு புரோட்டான் மாற்றம், ஸோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் தி புரோட்டான், அப்போது எதோட, நீரோட. இப்போ இங்கே நீர்நீக்க வினைகளில் ஈடுபட்டு இந்த அமில நீரிலியானது ஒரு நீர்நீக்க வினை மற்றும் புரோட்டான் ஏற்றம் இந்த மாற்றத்துக்கு ஏற்பட்டு நமக்கு வந்து ஆல்ஃபா அல்லது பீட்டா நிறைவுறா கலப்பு நீரிலி, அதாவது ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மிக்சடு அன்ஹைட்ரைட் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு ஆல்ஃபா பீட்டா ஒரு அன்சாச்சுரேட்டட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். தட் இஸ் சின்னமிக் ஆசிட். கடைசியாக சின்னமிக் அமிலம். இந்த ஆல்ஃபா பீட்டா இந்த நிறைவுறாத கலப்பு நீரிலி கிடைச்சது இல்லைங்களா, இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஒரு கலப்பு நீரிலின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சின்னமிக் ஆசிட் கிடைச்சிடும். ஸோ இதுதான் அந்த 5 ஸ்டெப்ஸ். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரியாக்ஷனை எழுதி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இது புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ளஸ் இது வந்து ஒரு அசிட்டிக் அன்ஹைட்ரைடு ரியாக்ட் பண்ண போகுது. இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். HCH2 COO COCH3. சரிங்களா? அப்படி எழுதலாம். அதாவது இந்த CH3 வந்து நான் பிரிச்சிருக்கேன், HCH2 பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை ரியாக்ட் பண்ணும் பொழுது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், CH2 இந்த இடத்துல மைனஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மைனஸ், தென் CO CH3 ப்ளஸ் CH3 COOH. இது வந்து முதல் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கார்பன் அயான் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பென்சால்டிஹைடு, அதாவது C6H5CHO, இந்த பென்சால்டிஹைடு இப்போ இந்த ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ CH2 மைனஸ் COO COCH3 இப்போ ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதாவது C6H5 இப்போ இங்கே போகும்போது இங்கே H இருக்கும், இங்கே O மைனஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இது வந்து இதை வந்து அட்டாச் ஆகிடும். அப்போது CH2 COO COCH3. ஸோ ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு செகண்ட் ஸ்டெப்பில். தேர்ட் ஸ்டெப், இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மேலே கிடைச்சது இது வந்து நம்ம புரோட்டனேஷன் செய்ய போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். அதாவது C6H5 CHO மைனஸ் CH2 COO COCH3. ஸோ இதை புரோட்டனேஷன், இட் இஸ் H ப்ளஸ். வெரி சிம்பிள் ரியாக்ஷன். அப்போ என்ன ஆகும், இது H ப்ளஸ் வந்து இந்த OH மைனஸோட போய் சேரப்போகுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, C6H5 COH then H சரிங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்த்து ஸ்டெப்பில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நீர்நீக்க வினை அப்படின்னு சொல்லுவோம் இதை. அப்போ என்ன ஆகும் பாருங்கள். இப்போ இந்த இது அப்படி எடுங்க. C6H5 OH H CH2 COO COCH3. இப்போது இதுலேருந்து நம்ம எலிமினேட் வாட்டர் மாலிகுல், இப்போ H2O அப்படிங்கிற வாட்டர் மாலிகுல் இதுலேருந்து போயிடும். அப்போ என்ன இருக்கும் இங்கே உங்களுக்கு C6H5 CH டபுள் பாண்ட் CH
COO COCH3. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் H2O வந்து வெளியே போயிடுது ப்ளஸ் H2O. ஸோ ஃபைனலாக இந்த ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த இதில் இருந்துட்டு நம்ம ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் எப்படி பாருங்கள், அதாவது இந்த COCH3 இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம தனியாக பிரிப்போம். சரிங்களா, பிரிக்கும்போது இப்போ H2O நம்ம சேர்க்க போகிறேன். ஸோ HOH இதையும் பிரித்து இந்த இடத்துல நான் OH சேர்க்குறேன். ஸோ இதுக்கு இந்த பகுதியை பிரித்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து நான் H சேர்க்குறேன். அப்போ இந்த H இங்கேயும் இந்த OH இதையும் சேரப்போகுது. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், C6H5CH டபுள் பாண்ட் CHCOO. இந்த ஹைட்ரஜன் சேர்த்துனீங்களா, இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே சேர்ந்துடும். COOH, இந்த COO இங்கே H வந்து சேர்ந்துருச்சு. அதே போல் இங்கே ப்ளஸ் CH3 இருக்கு இல்லைங்களா, அந்த CH3யோட COOH. ஸோ நமக்கு சினமிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். ஸோ யூ காட் அ ப்ராடக்ட். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நோட்டில் எழுதுங்க, அப்புறம் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம 2 ரியாக்ஷன், அதாவது நவநகல் ரியாக்ஷன் அண்ட் கிளைசன் ரியாக்ஷன் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டில் எழுதி படிக்கணும். ஸோ படித்து இது புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த 2 ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.